श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं சகஸ்ஸசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 5ஆம் பதிகம் 9ஆம் பாசுரம். சொல்லீரண்ணம்மானை என் ஆவியாவியதனை எல்லையில் சீரன் கருமாணிக்கச் சுடரை நல்லமுதம் பெறக்கரிய வீடுமாய் அல்லிமலர் விரையொத்தானல்லன் பெண்ணல்லனே. சொல்லீர் என் அம்மானை என் ஆவி ஆவிதனனை எல்லையில் சீர் என் கருமாணிக்கச் சுடரை நல்ல அமுதம் பெறற்கு அரிய விடுமாய் அல்லிமலர் விரை ஒத்து ஆனல்லன் பெண்ணல்லன். எனக்கு சுவாமியாய் எனது ஆத்மாவுக்கு ஆத்மாவாய் எல்லையற்ற குணங்கள் கொண்ட எனது நீலரத்னம் போன்று ஒளி வீசுவனாய் உள்ள சர்வேஸ்வரனை அனைவரும் சேர்ந்து கூற முடிந்தால் கூறுங்கள். அது இயலாது. காரணம் என்ன எனில், கிட்டுவதற்கு அரிதாக உள்ள அமிர்தமாய் உயர்ந்த யோகிகளுக்கும் அரியதாய் பரமபதத்திற்கு தலைவனாய் தாமரை மலரின் நறுமணம் கொண்டவனாய் ஆணும் பெண்ணும் அல்லாதவனாய் அவன் உள்ளான் என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே. கடந்த பாசுரத்தின் இறுதியில கூறி முடிக்க இயலாதவன் என்றாரே, அதனை தொடர்ந்து மீண்டும் உலகோர் எல்லோரையும் அழைத்து நாம் கூறுவோம் வாருங்கள் என்று அழைக்கின்றார். ஏன் அவ்வாறு அழைக்க வேண்டும் என்றால், அவனை குறித்து உரைக்கும் சாமர்த்தியம் உள்ளவர்கள் அவனை குறித்து கூறுவதை கேட்கலாமே என்ற எண்ணத்தால் அவர் இவ்வாறு கூறினார். சொல்லீர் என்பது ஏனென்றால் அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உண்டு என்ற காரணத்தால் ஆகும். தாழ்ந்த சிற்றின்பங்களை அனுபவித்து அதனை குறித்து எக்காலமும் விவரிக்கும் உலகத்தோராகிய நீங்கள் சர்வேஸ்வரன் குறித்து சிறிதாவது கூறுங்களேன். தனது குணங்கள் மூலம் என்னை அடிமையாக கொண்டவனாயிற்ற தன்னை எஜமானன் என்ற முறையிலே என்னை நிறுத்தியவனை, என் ஆத்மாவிற்கு அந்தரங்கமாக உள்ளவனை, முடிவற்ற திவ்யாத்ம ஸ்வரூப குணங்களுக்கு எல்லை காண இயன்றாலும் திவ்யமான திருமேனியின் தன்மைகளுக்கு எல்லை காண விடாதபடி உள்ள தன்மை, அளவற்ற திருக்கல்யாண குணங்கள் மற்றும் நீலமணி போன்று குளிர்ந்த திருமேனி ஆகியவற்றை நான் அனுபவிக்கும்படி செய்தவனை. எம்பெருமான் என்ன செய்தானாம்? ஆழ்வாரிடம் தன்னுடைய திருக்கல்யாண குணங்கள், திருவேணிகளின் தன்மை ஆகிய எல்லாவற்றையும்
நான் அனுபவிக்கும்படி, ஆழ்வார் அனுபவிக்கும்படி செய்தவனை எப்படிப்பட்டவனாம் அவன்? எப்போதும் இன்பம் அளிப்பதாக உள்ள அமிர்தம் யாராலும் தங்களுடைய முயற்சியினால் மட்டுமே அடைய இயலாத மோட்சம் என்ற பரமபதத்தை அளிக்க வல்லவன். எம்பெருமான் எப்படிப்பட்டவனா? யாராலும் அளிக்க இயலாத அமிர்தத்தை அளிக்கக்கூடியவன். எவராலும் அளிக்க இயலாத பரமபதத்தை, மோட்சம் என்றதனை நமக்கு அளிக்க வல்லவன். அவனுக்கு ஏதாவது ஓமை உண்டோ? ஓமை இல்லாதவன் என்பதையே ஆணும் அல்லன் பெண்ணும் அல்லன் என்று கூறுகின்றார். ஆணும் அல்லன் பெண்ணும் அல்லன் என்று கூறுவதன் காரணம் என்னென்றால், அவனை குறித்து உரைப்பதற்கான ஓமை இந்த ஈரேழு உலகத்தில் எங்குமே இல்லை என்ற காரணத்தினால் ஆகும் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய கால நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.